ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் திருக்குறள் காட்டும் திருப்தியான வாழ்க்கை என்கிற தலைப்பிலே திருவள்ளுவர் கூறியிருக்கின்ற வாழ்வியல் தத்துவங்கள் எடுத்துக் கொண்டு வருகிறோம். ஆனந்தமாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கமாக பார்க்கப்படுகிறது. பொருளை ஈட்டினாலும் சரிதான், பேர் புகழ்ன்னு சொல்லி நீ என்ன சம்பாதித்தாலும் சரிதான், சொத்துக்களை சேர்த்துக் கொண்டாலும் அதனுடைய பலன் என்னவாக இருக்கிறது? ஆனந்தமாக வாழ்வது. அப்போ ஆனந்தமாக வாழ்வது ஒன்றுதான் மனித வாழ்க்கையின் நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்றால், நிலையான ஆனந்தத்தை விடுத்து, நிலையில்லாத உலக விஷயங்களை அனுபவிப்பதன் மூலமாக நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது என்று எண்ணிக்கொண்டு, அந்த உலக விஷயங்களை அனுபவிப்பதற்காக வேண்டியே ஏதேதோ காரியங்களை எல்லாமேயே செய்து கொண்டு தான் துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே அவன் துன்பத்திலேயே சிக்கிக் கொள்கிறான். எப்படின்னா, நமக்கு இந்த விட்டில் பூச்சி விளக்கினுடைய பிரகாசத்த பார்த்து, அது ஏதோ ஒரு உணவு பொருள்னு நெனச்சுட்டு தானாகவேயே பறந்து வந்து, அந்த நெருப்பில் விழுந்து அது தன்னை தானே மாய்த்துக் கொள்வது போல, உலக விஷயங்கள் தனக்கு இன்பத்தை தரும் என்று எண்ணி, அந்த உலக விஷயங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி, பல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செய்து தன்னை அறியாமலவேயே துன்பத்திலேயே போய் விழுகின்றான். ஏனென்றால், அந்த விஷயங்கள் மூலமாக அவன் பெறுகின்ற ஆனந்தம் போய்விடுகிறது. வருவதும் போவதுமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்றது? இந்த தேடிய ஆனந்தம் கிடைக்காததினால், நிலையான ஆனந்தத்தை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்பதாகவேயே, திரும்ப திரும்ப அவன் பிறவிக்கு உள்ளே வருகிறான். அவன் வரது இந்த ஆனந்தத்த அனுபவிக்கிறதுக்கு தான். ஒரு இதுல ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லையா? ஆனாலும், திரும்ப எப்படியாவது நமக்கு ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு ஒரு தேகம் வேண்டுமே! அப்படிங்கிறதுக்காக வேண்டி, திரும்பவும் அவன் பிறவி சக்கரத்துக்குள்ள வரான். எதுக்கு? ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு. அந்த ஆனந்தம் நிலையான ஆனந்தமாக இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய குறிக்கோள். ஆனந்தமாக வாழ்க்கை வாழணும், நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அப்ப வள்ளுவர் இங்கே கூற வருவது என்னவென்றால், "நீ தேடும் ஆனந்தம் நீயே" அப்படின்னு சொல்றாரு. "நீயே சச்சிதானந்தம்ன்னு" சொல்றாரு. அப்போ மனித உடம்பின் பயனே உன்னை அறிந்து கொள்ளத்தான். ஆகையினால், உன்னை அறிந்து கொள்வதே மனித வாழ்வின் லட்சியம் என்று காட்டிக் கொடுக்கிறார். அதற்கு தன்னை உணர்ந்து ஞானிகளை சரணடைந்து வாழ்வின் பயனை அறிந்து உன்னை உணர்ந்து கொள் அப்படின்னு நமக்கு வழிக்கு காட்டிக் கொடுக்கிறார். நீ செய்தாயானால் பிறவி சக்கரத்தில் உன்னால் வர முடியாது. அப்படி மனித தேகம் எடுத்து வந்த நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவினாலே உன்னை உணர முயற்சி எடுக்காவிட்டால் நீ மனிதனாக பிறந்தும் பயனே இல்லை. நீ பிறந்ததே வேஸ்ட். ஒரே வார்த்தையில நறுக்குன்னு சொல்லிட்டாரு. நீ பிறந்ததே வேஸ்ட். மனித பிறவி எடுத்ததே வேஸ்ட். அப்போ தன்னை உணர்ந்த ஞானிகளை சரணடைந்து வாழ்வின் பயனை அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி செய்தால் பிறவி சக்கரத்துக்குள்ள வர முடியாது. மனித தேகம் எடுத்து வந்த நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவினாலே உன்னை உனக்கு முயற்சி எடுக்க வேண்டும். கண்டிப்பாக நீ எடுக்க வேண்டும். எடுக்காவிட்டால் இந்த மனித பிறவி எடுத்து நான் வந்து விட்டேன், நான் மனிதன் என்று சொல்வதற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவ்வளவுதான். இதை எப்படி புரிய வைக்கிறார் என்றால், கோளில் புரியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காதலே. கோளில் புரியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காதலே. இதற்கு பொதுவான விளக்கம் என்னவென்றால், சகல குணங்களுக்கும் ஆதாரம் அந்த தூய அறிவு. அந்த தூய அறிவுதான் இறைவன், அதுவேதான் பிரம்மம் என்றெல்லாம் சாஸ்திரம் பேசுகிறது. அப்படி அந்த சகல குணங்களுக்கு ஆதாரமாக இருப்பது இறைவனை என்பதனை உணர்ந்து, அந்த அருள் ஆதாரத்தில் தான் அனைத்தும் இயங்குகிறது என்பதனை உணர்ந்து, அதனிடத்தில் நீ சரணடைய வேண்டும். இதுதான் இந்த திருக்குறளினுடைய பொதுவான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. அப்படி செய்யாதவன் பிணத்திற்கு சமமாக வாழ்கிறான், நடைப்பிணமாக வாழ்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நீ நடைப்பிணமாக வாழ்கிறாயே, அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு எதுக்குப்பா? பரிதாபம். அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு எதற்கு? அப்படின்னு ஒரு கேள்வியை உள்ளே வைக்கிறார். இப்ப நாம இன்னும் இத கொஞ்சம் ஆழ்ந்து பயணித்து இதுல கூற வருகின்ற கருத்துக்களை என்னவென்று ஆராயலாம். இதுல ஒரு 3 பதங்கள்ல இந்த சூட்சுமங்களை ஒழித்து வைத்திருக்கிறார். முதல் பதம் கோளில் பொறி. கோள் அப்படின்னதுமே நவகிரகங்கள் அல்லது வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், விண்மீன்கள், அப்புறமா சூரியன், சந்திரன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோள்களை பத்தி பேசுது அப்படின்னு. இங்க அதை பத்தி அவர் பேசல. இங்கே கோள் என்றால் கோளகம், கோளகம் என்றால் உறுப்பு. இது சமஸ்கிருத பதம். கோள் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத பதம். அப்ப இவர் தனக்கு சமஸ்கிருதத்திலும் அறிவு இருக்கிறது என்பதனை ஸ்தாபிக்கிறார். நான் வேத பரம்பரையில் வந்தவன் என்பதனை மீண்டும் மீண்டும் அவர் ஸ்தாபிக்கிறார். அப்போ கோளகம் என்றால் உறுப்பு. பொறி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படிங்கக்கூடிய குறள்ல நாம பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல பொறி அப்படின்னா என்னது? பிடிக்கிறது, கிரகிக்கிறது, உள் வாங்கிறது. அப்ப இங்கே உள் வாங்குகின்ற பொறிகள் எது? ஞான இந்திரியங்கள். இந்த ஞான இந்திரியங்கள் தான் ஐம்பொறிகள். இங்கே கோளகம் என்றால் உறுப்பு. அப்ப ஞான இந்திரியங்களுக்கான உறுப்பு என்னதெல்லாம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 உறுப்புகள். எனது தோல் ஒரு உறுப்பு, வாய் ஒரு உறுப்பு, கண் ஒரு உறுப்பு, மூக்கு ஒரு உறுப்பு, காது ஒரு உறுப்பு. இப்ப இந்த தோல் என்ன செய்கிறது? உணர்ச்சி, தொடு உணர்ச்சியை கிரகிக்கிறது. வாய் பேசுகிறது, ருச்சியை உள்வாங்குகிறது. கண் பார்க்குது, மூக்கு வாசனை நுகருது, நோக்கம் பிடிக்குது. செவி, காது என்ன செய்யுது? சப்தங்களை கேட்குது. அப்ப இந்த 5 மூலமாக ஒரு விஷயம் அதுக்கு கிடைக்குது.
தொடு உணர்வின் மூலமாக அது இன்னதுன்னு அடையாளம் தெரிஞ்சு கொள்ள முடியுது. ருச்சியின் மூலமாக அது இன்னது என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது. காட்சியின் மூலம் என்று அடையாளம் அறிந்து கொள்ள முடிகிறது. வாசனையின் மூலம் இது என்னது என்ற ஒரு அடையாளம் கிடைக்கிறது. சப்தத்தின் மூலமும் அது என்னது என்று ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 5 உறுப்புகளும் இருக்கு. ஆனா வேலை செய்யல. அப்படி இருக்கும்போது அந்த உறுப்புகள்னால ஏதாவது பயன் இருக்கா? ஒரு கேள்வியை கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இப்ப தோல் இருக்கு. இந்த தோலுக்கு தொடு உணர்ச்சியே இல்ல. மரத்தே போயிடுச்சு. உணர சக்தி இல்லாமல் மரத்து போயிடுச்சு. உடல் மரத்து போயிட்டு. வாய்க்கு பேச்சு சக்தியும் போயிடுச்சு. ருச்சியை அறியக்கூடிய திறனும் இல்ல. கண்ணு பார்க்கிற சக்தியே போயிடுச்சு. இந்த மூக்கு நுகர வாசனையே நுகருகிறது இல்லையா? அந்த வாசனையை நுகருகின்ற சக்தி போயிடுச்சு. ஸ்மெல்லே தெரியல. காதுக்கு சப்தம் கேட்கல. அப்ப இது ஏதாவது வேலை செய்தா? ஒண்ணும் வேலை செய்யல. அப்போ இது என்ன சொல்றாரு? இது வெறும் ஜடம். இப்போ இந்த உடம்பு இருந்து ஒண்ணுமே வேலை செய்யலைனாக்கா நம்ம என்ன சொல்றது? இல்லையா? அப்ப இது வெறும் ஒரு ஜடத்துக்கு சமம். ஒரு பிணத்துக்கு சமம். அதை நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். இப்போ உணர்வு இல்ல, பேசுறது இல்ல, பார்வை இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நம்ம பாடிய நாம வந்து என்ன சொல்லுவோம்? மனிதன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பாடி கீழ விழுந்துடுச்சு. அவ்வளவுதான். அப்ப அதுக்கு அதுதான் பேரு. அப்போ இந்த 5 பொறிகளுக்கும் ஆதாரம் யாரு? அத கண்டுபிடி. இதுக்குதான் உனக்கு மைய பிறவி. நான் கேட்டேன், என் காது கேட்டுச்சு. நான் இந்த வாசனைய நுகர்ந்தேன். அது என்னது? இதன் மூலமாட்டு சந்தோஷம் கிடைக்குது. என் கண்ணு இந்த காட்சி பாக்குது. எனக்கு அது வேணும். இப்படி எல்லாம் கண்டபடிக்கு இந்த கள்ள புலன்கள் உன்னுடைய மனதை ஏமாற்றி அதுல இருந்து சுகம் கிடைக்கிறது என்று நம்பி இந்த புலன்கள் வழியாக வெளியே பாய்ந்து ஓடுது. அப்ப நீ ஏன் அதுக்கு பின்னாடி இருந்து இயக்குகின்ற ஆடங்க சக்தியை ஏன் பார்க்கவில்லை? இதுதான். இதே இததான் கேனாபனிஷத்து முதல் ஸ்லோகத்துல வைத்து தெள்ள தெளிவா நமக்கு சொல்லுது. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணக பிரதம பிரைதி யுக்தக கேனேஷிதா வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஹு சோத்ரம் காஹு தேவோ இமட்டி. என்பதை எவரால் செலுத்தப்பட்ட புற விஷயங்களே நாடுகிறது கேட்கிறாரு முதல்ல. அடுத்தது என்னது? இந்த பானம், அப்புறமா இந்த வாக்கு, கண்ணு, காது இது எல்லாமேயே நான் அடக்கி வச்சுக்கிட்டு இந்த வெளி விஷயங்கள்ல ஓடக்கூடாதுன்னே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னையும் மீறி அங்க போகுது. ஏன்னா நான் எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை பாக்குது. எதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுலயே தான் கேக்குது. நான் கேட்க வேண்டாம்னு விரும்புறேன். அப்ப உங்க கண்ட்ரோல்ல இந்த புலன்கள் எதுவுமே இல்ல. மனசும் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. அப்போ இதுக்கு எல்லாம் எந்த அதிஷ்டானத்துல இயங்குகிறதோ அதை எண்ணிப்பார். இப்ப ஏன்னா இப்ப மனசு இயங்குறதுக்கு சக்தியே இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த புலங்கள் எல்லாம் இருந்து வேஸ்ட். உடல் இருந்து வேஸ்ட். ஏன்னா மைண்ட் வேலை செய்யணும்னா கோமா. ஏன்னா மைண்ட் புத்தி வேலை செய்யாது. உடம்புல இந்த உறுப்புகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உடல்ல ஒண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இயக்கம் நடைபெறாது.
கரெக்ட்டா? சரி, இப்ப இந்த உடம்பு இருக்கு. புத்தி வேலை செய்யல. மனசும் வேலை செய்யல. இந்த உடம்பு மட்டும் ஆரோக்கியமாட்டு இருக்கனால இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுவும் பிரயோஜனம் இல்ல. புத்தி வேலை செய்யாம உடம்பும், மனசும் இருக்குன்னா, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அத பைத்தியம்னு சொல்லிடுறோம். உடம்பு நல்லா இருந்து பாக்கி உடம்பு நல்லா இல்லாம, புத்தி நல்லா இருந்து, மனசும் நல்லா இருந்ததுனாக்கா, உடல் ஆரோக்கியத்தின் பின்னாடியே இந்த மனசு யோசனை பண்ணும். புத்தி அத காப்பாத்திக்கிறதுக்கு வழிகள்லாம் நீ அத பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லிட்டு, மனசை தூண்டி செயல்படுத்த வைக்கும். அப்போ இது எல்லாம் யாருடைய அதிஷ்டானத்திலே இயங்குகிறது என்பதை பார். அதற்காகத்தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித பிறவியை நீ பயன்படுத்திக் கொள் அப்படின்னு இந்த பதம் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அடுத்த 2ஆம் பதம் குணத்தான் அப்படின்னு சொல்றார். அறிவின் இயல்புகளாக இந்த 8 இயல்புகளை அவர் உள்ளே வைத்திருக்கிறார். இப்போ முதல் இயல்பு என்ன? தன்வயம். அதாவது தன்மயமாக இருத்தல், தன்னிச்சையாக செயல்படுகிறான். இப்ப இந்த அறிவு தனக்கு தானே முதன்மையாக அது இருக்கிறது. அந்த அறிவு அது செயல்படுவதற்கு வேறு துணையும் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் தன்னிச்சையாக முழு சுதந்திரமாகவே அது இருக்கிறது. இது முதல் இயல்பு. அது எதையாவது செய்யணும்னாக்க வேற ஏதாவது ஒண்ண கொண்டு வந்து அங்க படைக்கணும் அப்படின்னு இல்ல. அதுக்குன்னே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியின் மூலமாக அதுவே இயங்குகிறது. அடுத்தது என்னது? குறை இல்லாததாக இருக்கிறது. அது பூரண வஸ்துவாக இருப்பதினால் அனைத்திலும் பூரணமாக இருந்து கொண்டு, ஆனால் உலகப் பொருள்கள் எதனோடும் சம்பந்தப்படாமல் பூரணத்துவத்தோடு இருக்கிறது. அது ஒண்ணு. அடுத்தது பேரறிவு. இந்த பேரறிவு எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இது இருக்கிறது. அடுத்தது உணர்வாக இந்த தேகத்தினுள் இருந்து கொண்டு அனைத்துக்கும் ஆதாரமாக இந்த உணர்வாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது பந்தம். பந்தப்படாததாக இருக்கிறது. தோற்றங்களுக்கும் மனம், புத்தி இவைகளினால் எதனை பற்றி கொண்டாலும், மனம், புத்தி இவைகள் தோற்றங்களை எதை பிடித்துக் கொண்டாலும், ஆனால் அந்த அறிவு சுத்த சாட்சியாக எதனோடு பந்தப்படாமலேயே இருக்கிறது. இதைத்தான் முண்டக உபனிஷத்து என்ன சொல்றது? 2 பறவைகளை வச்சு பேசுது. 2 பறவைகள்ல ஒரு பறவை 2மே கிளைகள்ல உட்கார்ந்திருக்கு. ஒரு பறவை பேசாம உட்கார்ந்திருக்கு. இன்னொரு பறவை அந்த மரத்தினுடைய மேல் கிளையில இருந்து கீழ் கிளை வரைக்கும் போகுது. அதுல உள்ள பூ, காய், பழங்கள் எல்லாத்தையுமே பிச்சு போடுது. கீழே விழுந்த பழங்களை கொத்தி தின்னுது. அப்புறமா வந்து இனிமேட்டு சிறகு விரிச்சு இந்த கிளையில இருந்து அந்த கிளைக்கு போய் அங்கே இருந்து இங்க போய் எல்லா இடத்துலயுமே பறந்து திரும்பி கொண்டு இருக்கிறது. இதை இன்னொரு பறவை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரிதான் நமக்கு உள்ளே சாட்சியாக இருந்து கொண்டு அனைத்தையும் இயக்குகின்ற ஆதாரபூதமாகவும் இவனே இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எதனோடும் இருக்கிறான். இயக்கத்திற்கு காரணம் நான் தான். ஆனால் எனக்கும் அதுக்கு சம்மதம் இல்லை. அடுத்த 6வது குணம் என்ன பார்க்கப்படுகிறது என்றால் கருணை. இப்ப நாம என்ன சொல்லிட்டோம்னா, இறைவனை போய் எனக்கு நீ வந்து எதுவுமே செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டினாலும் சரிதான். சண்டை போடுவோம். அதெல்லாம் வேண்டி இருக்கு. எனக்கு என்னத்த செஞ்ச? ஒரு கஷ்டம்னு வரும்போது, "நீ எங்க போன? நீ உனக்கு நீ என்ன கல்லா, மண்ணா?" எல்லாம் திட்டுவான். உனக்கு கல் இருந்ததுனாக்க, நீ கல்லாட்டு இருக்கணும்.
காதே கேட்கல. எல்லாருமே திட்டுவோம் இல்லையா? வீட்ல ஆனாலுமேயே ஆண்கள்னு சொல்லிட்டு இருந்து என்ன சொல்றது? தெய்வம்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு சண்டை போடுவான். அப்ப அந்த தெய்வம் வந்து, "ஏன்பா நீ என்னெல்லாமோ பண்ணினேன்னு சொல்றியே, இதெல்லாம் எனக்காக வேண்டியா பண்ணின? அவ்வளவுமே உனக்காக வேண்டி தானப்பா பண்ணின. நீ எனக்காக என்ன பண்ணின? ஒண்ணுமே பண்ணவே இல்லையேப்பா. நீ எனக்கு பாலாபிஷேகம் பண்ணினேன்னு சொல்ற. உன் உடம்பு வியாதி போகணுங்கிற காரணத்துக்காக தான் பால கொண்டு வந்து ஊத்தினீங்களே தவிர, எனக்காக வேண்டியவா நீ ஊத்துன? உனக்காக வேண்டி தானே வச்ச. என்னவோ விளக்கு போடுறேன், எண்ணெய கொண்டு வந்து விளக்கு வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே. நீ சந்தோஷமாட்டு இருக்கணுங்கிறதுக்காக தானே விளக்கு வச்ச. எனக்கா வேண்டிய விளக்கு வச்ச? அப்படின்னு அவன் கேட்கறது இல்ல. நீங்க நைவேத்தியம் கொண்டு வந்து குடுக்கும் பொழுது இறைவன் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டானே ஆனால், அடுத்த தடவ வைக்க மாட்டோம். ஏன்னா முழுசுமே சாப்பிட்டுட்டான்னா அடுத்த வேளைக்கு நாம எங்க போறது? வைக்க மாட்டோம். அப்ப பாருங்களேன். அப்ப இறைவன் நீ என்ன பண்ணினாலும் அவன் பூரண கருணையோடு இருக்கிறான். பூரண கருணையோடு கொடும் செயல்களை செய்தவனிடத்திலும் அவன் இருக்கிறான். தூய ஞானிகளினுடைய ஹிருதயத்திலும் அவன் இருக்கிறான். அப்போ பாரபட்சம் அவன்கிட்ட கிடையாது. நம்ம தான் நினைச்சுக்கிறோம். இறைவன் நீ அவனுக்கெல்லாம் நீ அது பண்ணல, எனக்கு நீ என்ன பண்ணிடலான்னு கம்பேரிட்டிவிட்டி பண்றோம். ஆனால் அந்த தூய அறிதலிடத்தில் பாரபட்சம் என்பதே கிடையாது. அது பரம கருணையுடன் அவ்வியாஜ கருணா மூர்த்தியாக அனைத்திலும் வியாபித்து இருக்கிறது. அடுத்தது 7வது குணம் வல்லமை. எதையெல்லாம் என்னுடைய சக்தியினால நான் பெற்றேன் என்று சொல்கிறோமோ, அது எல்லாம் அந்த தூய அறிவினுடையது. இப்போ நான் படிக்கிறேன்னா, அந்த படிக்கிற சக்தி, அந்த ஞாபக சக்தி, எழுதுகிற சக்தி எல்லாம் யாருடையது என்றால் அந்த தூய அறிவினுடையது. ஆனால் அதனை மறந்து என்னுடையது என மனிதன் தான் ஆர்ப்பரித்துக் கொள்கிறான். ஆனால் தூய அறிவு ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக இருக்கிறது. அடுத்தது 8வது குணம் சச்சிதானந்தம். சத்துனா இருப்பு, சித்து என்றால் அறிவு, ஆனந்தம் பூரணம். அப்ப பாருங்க, நான் இருக்கிறேன் என்கிற உணர்வாக இருக்கின்றதை அறிகின்ற அறிவாக அமைதியாக ஆனந்தத்தில் திளைக்கிறது. இதுதான். இது இந்த 8 குணங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த 8 குணங்கள் பாருங்க மனிதனிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் மனிதனிடத்தில் குறைவாக இருக்கிறது. பாரபட்சத்தோடு இருக்கிறது. ஏற்ற இறக்கங்களோடு இருக்கிறது. இதே 8 குணங்களும் மனிதனிடத்திலும் இருக்கிறது. ஆனால் மனிதன் மனதினுடைய வயப்பட்டவனாக இருக்கிறதுனால, எல்லாம் என்னுடையது, என்னுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி தானே பறைசாற்றிக் கொள்கிறான். ஆனால் இங்கே தூய அறிவு அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு அமைதியில் ஆனந்தத்தில் திளைக்கிறது. இதுதான். அப்ப இந்த 8 குணங்களையும் சிந்திக்க வேண்டும். இது மூலமாட்டு இது சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 8 குணங்களையும் சிந்திக்கணும். ஏன் சிந்திக்கணும்? அதுக்கு 3வது பதத்துல வச்சிருக்கிறாரு. 3வது பதம் என்ன வச்சிருக்கிறாரு? தலைங்கிறது கொண்டு வராரு. அப்ப தலையினுடைய வேலை என்ன? அங்கதான் மூளை இருக்கு. அப்ப அதனுடைய வேலை என்னது? சிந்திக்கிறது. அப்ப இந்த மேல கூறப்பட்ட இந்த 8 குணங்களையும் சிந்தித்து பார்த்து, அனைத்திற்கும் ஆதாரமான அந்த தூய அறிவினிடத்திலேயே எவன் உணர்கிறானோ அவன் தலை வணங்கி ஒப்படைக்கிறான். மற்றவர்கள் தலை வணங்க மாட்டார்கள். அவர்கள் நடைபெணம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப இதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த தூய அறிவினிடத்தில் உன்னை ஒப்படைத்து விட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்றது. அப்ப இதத்தான் பாகவதம் அந்த பகவத்கீதை வந்து 18வது அத்தியாயத்துல அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ்ய அகம் த்வ சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாம் சுதகா.
இதை நீ அறிந்து கொள்வதுதான் உன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று சொல்லுகிறது. நீ எந்த நிலையில இருக்கிறேன், நான் பூரணமாகி அதான் அதுக்கப்புறமா நான் சரணடைஞ்சுக்கிறேன், இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு எல்லாம் தள்ளி போடாதே. காலம் உனக்கு எத்தனை வரைக்கும் இருக்கு என்பது தெரியாது. ஆகையினால் இந்த க்ஷணமே சரணடைந்து விடு அப்படின்னு சொல்லுது. தமேவ சரணம் கத்து சர்வ பாதேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்தி தானாம் பிராப்தியசி சாஸ்வதம். நிலைத்த சரணாகதியை பெற்றுவிடு. உன்னுடைய எண்ணத்தை கருத்தை அந்த பரவத்துவிடம் ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த குறள் கூற வருகின்ற சாரம் என்னன்னு பார்த்தா, உடல்ல உறுப்புகள் எல்லாம் சரியாக அமைந்திருப்பதால் மட்டும் வாழ்க்கை முழுமையாகி விடாதுப்பா. நான் மனிதன் என்று நீ கூறவே முடியாதுப்பா. உள்ளிருந்து இயக்கம் அனைத்தையும் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த புதிய அறிவை அறிந்தவன் மட்டுமே தான் மனிதன். அந்த மனிதனே அந்த அறிவினிடத்தில் சரணடைய முற்படுகிறான், வணங்குகிறான், ஞானிகளை சரணடைகிறான், உன்னதமான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். சரி, நீ சிந்தித்து செயற்பட்டாலும் சரிதான், சிந்திக்காமலே போனாலும் சரிதான். ஆனால் நீ உன் வாழ்வின் ஒரு உண்மையை தெரிந்து கொள் அப்படின்னு ஒரு உண்மையை பேசுகிறார். அது என்ன உண்மை என்பதை அடுத்த குறளில் பார்க்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.